உலகம் முழுக்க பரவி வாழும் தாய் தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். வணக்கம். நேரடியா இன்னைக்கு காணொலியில போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். கரூர்ல சகோதரர் விஜய் அவர்களுடைய பரப்புரை, இதுல கிட்டத்தட்ட 39 பேர் உயிரிழந்திருக்கிறாங்கிற செய்தி ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையும் இந்தியாவையும் உலுக்கி இருக்குன்னு சொல்லலாம். ஒரு பேரவலம் தான் இந்த சம்பவம். அதற்காக உள்ளபடியே தமிழ் முழக்கம் சார்பாக, நம்மளுடைய சார்பாக உயிரை இழந்தவர்களுக்கும் அவர்களை சார்ந்திருக்கக்கூடிய குடும்பத்தாருக்கும் சுற்றாருக்கும் நம்மளுடைய ஆழ்ந்த இரங்கல்களும் அனுதாபங்களும். அக்கா, இந்த இந்தியால எத்தனையோ நிகழ்வுகள் நடந்திருக்கு. குறிப்பா சொல்லணும்னா வட மாநிலங்கள்ல மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், ஜோத்பூர் போன்ற பகுதிகள்ல எல்லாம் மகா கும்பமேளா, பெரிய பெரிய கோவில் நிகழ்ச்சிங்கும் போது 200 பேர் 140 பேர் மிதிபாடுகளால இறந்தாங்க, இத்தனை குழந்தைகள் இறந்தாங்க அப்படிங்கிற எண்ணற்ற செய்திகள் நம்ம வாசித்ததுண்டு. ஆனால் அந்த வரிசையில ஒரு அரசியல் பரப்புரை நிகழ்ச்சியில 40 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி 39 நினைக்கிறேன் அதிகாரப்பூர்வமா. அதனால இன்னும் நமக்கு சரியாக தெரியவில்லை. பலரும் இடிபாடுல சிக்கி டீஹைட்ரேட் ஆகி உடம்பு செதஞ்சு இல்ல நசுக்கப்பட்டு இல்ல கால் கைகள் ஏதாவது ஆயின்னு பல பேர் சிக்கி தவிச்சிருக்க ஒரு சம்பவம் தான் கரூர்ல நடந்த இந்த விஷயம். இது சாதாரணமா நம்ம எல்லாம் எடுத்துக்கலாம். பலரும் பலவிதமான டீகோட் பண்றாங்க அந்த கூட்டத்தை. நம்ம எல்லாருக்குமே ஒவ்வொரு தரப்பட்ட பார்வை இருக்கும் இந்த நிகழ்வை குறித்து. அதை தார்மீகமாக நம்ம இதை பதிவு செய்யணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த காணொலி. இதுல அரசியல் பேசக்கூடியவர்கள், அரசியல் நோக்கர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த நிகழ்ச்சி என்பது திட்டமிட்டு நடந்த ஒரு கலவரம் போல தெரியுது. இதற்கு முழுமுதற் காரணம் ஆளுகின்ற அரசு, திமுகவினுடைய ஆட்சி அப்படிங்கிறத தாவேகா குற்றம் சாட்டுவதை நம்மளால பார்க்க முடியுது. தாவேகா நடந்து முடிந்த சம்பவத்துல இருந்து இப்போது வரைக்கும் கட்சியை சார்ந்த நிர்வாகிகளையோ இல்ல கட்சியில இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள், முக்கிய 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட பொறுப்பாளர்களோ நிர்வாகிகளோ இல்ல கரூர் மாவட்டத்தை சார்ந்த பொறுப்பாளர்களோ இன்றைக்கு வரைக்கும் களத்துல இல்ல அப்படிங்கிற ஒரு செய்தியும் கூடுதலான ஒரு சந்தேகத்தையும் ஐயத்தையும் மக்கள் மத்தியில படுத்திருக்குன்னு சொல்லலாம். ஆனால் நான் கூட ஒரு ஷார்ட் வீடியோ போடும்போது 3 தரப்பை சார்ந்து பேசியிருந்தேன். அதுல குறிப்பாக நம்ம சொல்லணும் அப்படின்னா, இந்த சிவிக் சென்ஸ், மக்களுடைய இந்த உளவியல் பொதுவாவே பாத்தீங்க அப்படின்னா, மக்களுக்கு திரையில பார்த்த ஒரு நபரை அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்களோட ஸ்கின் கலர் எப்படி இருக்கும், அவங்க நெருக்கமா பார்த்தா எப்படி இருக்கும், அவங்க தரையில இருக்கும்போது அந்த ஒரு ஆர்வ மிகுதியில இந்த முண்டி அடித்து போன கூட்டத்துல கூட்ட நெரிசல்ல இறந்திருக்காங்கிற செய்தி கேட்கும்போது எவ்வளவு ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு. அதுல 17க்கும் மேற்பட்டவர்கள் பெண்கள், ஆண்கள், 9 குழந்தைகள் அப்படின்னு. குழந்தைகள் 3 வயசு ரொம்ப நெஞ்ச உலுக்குது. ஏன்னா மத்தவங்களாவது கொழுப்பெடுத்து அப்படிங்கிற ஒரு அடைமொழிக்குள்ள நம்ம சொல்லிடலாம். உங்களுக்கு விவரம் இருக்கு, அறிவு இருக்குது, நீங்க சினிமா முகத்துல கட்ட விழுந்து போறீங்க அப்படின்னு நம்ம நினைக்கும் போது இந்த குழந்தைகள் அப்பாவிகள் பலியானதுதான் ஒரு பெரிய கஷ்டமா இருக்குது. எல்லாரையும் போல இவங்களுக்கு யாரடா தெரியும், விஜய்னா என்னன்னு தெரியுமா, எதுன்னு தெரியுமா, இப்படி பலி கொடுத்துட்டீங்களே அப்படிங்கிற மாதிரிதான் தோணுது. நீங்க சொன்ன மாதிரி இந்த நிகழ்வுல முப்பரிமாணம் இருக்குது. 3 விதமா தான் இதை பார்க்க முடியும். இந்த அலப்பறைகள், விசிறி கூட்டத்தோட அலப்பறைகள் ஒரு பக்கம், 2வது விஜயோட தற்பெருமை ஒரு பக்கம், 3வது திமுகவின் சதின்னு கண்டிப்பா பார்க்கலாம். விஜயின் தற்பெருமையையும் இந்த அலப்பறைகளையும் திமுக லாவகமாக சூழ்ச்சி செஞ்சிருக்கு அப்படிங்கறதையும் கரெக்டா சொல்றாங்க. அதுதான் உண்மையும் கூட. முதல்ல நம்ம தாவேகா கட்சியில இருந்து பேசுவோம், அவங்களுடைய பார்வையில இருந்து பார்ப்போம். அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தோம் அப்படின்னா, அவர்கள் நிறைய பிரச்சனைகளை இதுல பண்ணிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒன்னே உதாரணத்துக்கு நான் சொல்றேன்க்கா. 2023 நவம்பர் 1 ஹிந்தி எதிர்ப்பு பேரணியை நாம் தமிழர் கட்சி நடந்தது. அவர்களை சிறுமைப்படுத்தணும், இந்த இடத்துல ஸ்கோர் பண்ணணும், அதுக்காகலாம் நான் சொல்லல. உள்ளபடியே கட்சியில அத்துணை பாசறை பொறுப்பாளர்களுக்கும் ஒவ்வொரு பணி கொடுக்கப்பட்டது. அதுல ஒரு மிக முக்கியமான பணியாக கிரவுட் மேனேஜ்மெண்ட், அந்த கூட்டத்தை ஒழுங்கமைக்க கூடிய பணியை நாம் தமிழர் கட்சியினுடைய இளைஞர் பாசறைக்கு தான் சீமான் அவர்கள் வழங்கி இருந்தாங்க. அதுல ஒரு அரசியல் கற்பிக்கப்பட்டிருந்துச்சு நான் பாக்குறேன். அவ்வளோ பெரிய கூட்டத்தை பல ஆயிரம் பேர் அன்னைக்கு ஒன்று திரண்டிருந்தாங்க. சரியான பெருமழை அன்னைக்கு, மிக பெரும் மழை அன்னைக்கு. அந்த மழையில குண்டும் குழியுமா இருந்த சாலையில
ரொம்ப குறுகிய பாதையில அத்தனை பேரையும் வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய இளைஞர் பாசறை நேர்த்தியாக வந்து அந்த கிரௌடு மொபிலைஸ் பண்ணிருந்தோம் அப்படின்னு தான் சொல்லணும். அதற்காக நாங்க எடுத்துக்கிட்ட நேரம், திட்டமிடுதல், பிளானிங், அதை எக்ஸிகியூஷன் முதற்கொண்டு இந்த சிறிய பிள்ளைகளாலேயே பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு வந்து நாம் தமிழர் கட்சியோட கூட்டமாக அமைஞ்சிருக்கு. இதற்கு வழிவகுத்தது யாருன்னா தாங்க சீமான் அவர்கள் தான். எத்தனை பேர் வந்து மாநில முழுக்க இளைஞர் பாசறை பொறுப்பாளர்கள் இருக்காங்களோ அவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கு கீழேயும் 100 பேர் வந்து பாசறையில ஒருங்கிணைக்கணும். அதற்கு முதல்ல 10 பேரு, 10 பேருக்கு கீழே ஆளுக்கு 10 பேருன்னு சொல்லிட்டு அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் எப்படி செயல்படணும், எப்படி கிரௌட வந்து ப்ராப்பரா வந்து சேனலைஸ் பண்ணணும் போகக்கூடிய பேரணில அப்படிங்கறத நம்ம ரொம்ப ரொம்ப தெளிவா பார்த்துக்கிட்டோம். பெரிய மழை, அதுல வந்து மழையில இவ்வளவு தூரம் தண்ணீர், ஐயா பேம நீரசன் அவர்கள் எல்லாம் கலந்துக்கிட்டாங்க. ஐயா அதிகம் பேசப்பட்டது. ஆமா, இயக்குனர் அமீர் போன்றவர்கள் எல்லோருமே வந்து கலந்துட்ட ஒரு கூட்டம். ஐயா கீவே இவங்க எல்லாருமே கலந்துக்கிட்ட கூட்டம். அப்படி நம்ம வந்து இவ்வளவு சின்ன வயசுலயே ஒரு கிரௌட் எப்படி மேனேஜ் பண்ணணும் நம்மளாலே பண்ணும்போது இவ்வளவு பெரிய கட்சின்னு நீங்க சொல்லிக்கிறீங்க. உங்ககிட்ட பணபலத்துக்கு கொஞ்சம் கூட குறைச்சல் கிடையாது இல்லையா? நிறைய காசு வச்சிருக்கீங்க, 3 ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வேற வச்சிருக்கிறீங்க. so many cooks spoils the soupங்கிற மாதிரி சொல்லுங்க. அது எப்படி? so many cooks spoil the soup. ஆமா, அந்த மாதிரி 1க்கு 3 வியூக வகுப்பாளர்களை வைத்து என்னென்னத்தை சரி செய்யணுங்கிறத ஒழுங்கா பிரித்து கொள்ளாமல் எந்த நிர்வாகி அங்க பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டா இருக்கணும், அங்க நடக்கக்கூடிய அசம்பாவிதங்களுக்கு யார் பொறுப்பேற்கணும், இதை நடக்காம இருப்பதற்கு முன்னெச்சரிக்கையான நடவடிக்கைகள் கட்சியின் சார்பாக எப்படி இருக்கணும், அங்க இருக்கக்கூடிய மாவட்ட பொறுப்பாளர்கள் எதையெல்லாம் கவனத்துல எடுத்திருக்கணும், பெண்களுக்கு, ஆண்களுக்கு, குழந்தைகளுக்குன்ற பாதுகாப்பை எப்படி வந்து உறுதிப்படுத்திருக்கணும், அங்க இருக்கக்கூடிய தண்ணீர் விநியோகத்தை எப்படி வந்து சீரமைச்சிருக்கணும் அப்படிங்கிற பல விஷயங்கள்ல லேக்ஸ் இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் என்னால பார்க்க முடியுது. இது ஏன் ஒரு பெரிய கட்சின்னு சொல்லிட்டு வரக்கூடிய எங்களுக்கு இவ்வளவு பெரிய ஃபாலோவர்ஸ் இருக்காங்கிறது உங்களுக்கு முதல் 2 கூட்டங்கள்லயே பரப்புரையிலேயே தெரிஞ்சிருக்கும், இல்ல நீங்க செய்த முதல் மாநாடுகள்லயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா? உங்களுக்கு தான் இன்னும் புரியலன்னு நினைக்கிறேன். விஜய் எதிர்பார்த்தது இதுதான். ஓ, விஜய் இந்த திட்டமிடல அவங்களுக்கு திட்டமிட தெரியாதா? இந்த வியூகம் அவங்களுக்கு கொடுக்க தெரியாதா? கொஞ்சமாச்சும் மூளை இல்லாமலா இருக்காங்க, எல்லாம் இருக்கு. ஆனா இவங்க எதிர்பார்த்ததே இப்படி ஒரு இதுதான். அதாவது அவர் அங்கிருந்து வரும்போதே அவ்வளவு நெருக்கடியில வராராமா, அவரோட பஸ் மூவே ஆகலையாமா, 1 இன்ச்சு கூட நகர முடியாம 7 மணி நேரம் கழிச்சுதான் அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு வந்து சேர்றாமா. பாத்தியா என் கூட்டத்தை, பாத்தியா என் ரசிகனை, எனக்காக உட்காந்து என் பஸ்ஸுக்கு குறுக்க வந்து உயிரை கூட விடவும் தயாரா இருக்கான்னு காட்டுறதுக்காக விஜய் தன்னுடைய தற்பெருமையை பீத்திக்கிறதுக்கு எடுத்த முடிவுதான். தெரியாமலாம் இல்ல, அதாவது வர்றதுக்கு 5 மணி நேரம், போறதுக்கு 5 நிமிஷம், அப்படிங்கிற மாதிரிதான். 8:45 அனுமதி வாங்கிட்டு 8:45 தான் சென்னையில இருந்து புறப்படுறாருன்னா உன் எண்ணம் என்ன? நீ அங்க அலமோதணும். என் ரசிகர்கள் பசியும் பட்டினியுமா தண்ணி கூட இல்லாம குழந்தை குட்டியோட நிக்கிறாங்க, பாத்தியா, உனக்கு நிப்பாங்களான்னு காட்டணும். இது ஆணவ அரசியல் இல்லையா? ஆணவ அரசியல், தற்பெருமையின் உச்சகட்டம். இவர்களை எல்லாம் அரசியலுக்கு வந்து தலைவர்கள் சொல்றதுக்கே நம்ம வெட்கப்படணும். இதையும் தாண்டி வந்து விஜய் அவர்கள் மன துயரத்துல இருக்கிறேன் அப்படிங்கறதெல்லாம் சொல்றதெல்லாம் சரி. ஆனா போனதுக்கு பிறகு ட்வீட் போடுற அளவுக்கு ட்வீட் பண்ணி உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா? உள்ள மனசாட்சி இருக்கா? மனசுல ஈரம் இருக்கா? அங்க வந்து இத்தனை பேர் இறந்திருக்காங்களே. அன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் கள்ளக்குறிச்சிக்கு வந்து வரலன்னு குற்றம் சாட்டிய நீங்கள் இன்னைக்கு கரூருக்கு போகலைங்கிற மனசு உறுத்தலையா உங்களுக்கு? தன்னாலதான் இந்த மாதிரியான ஒரு சிக்கல் வந்தது அப்படிங்கிற மனசு ரணமா அறுத்திருக்க வேண்டாமா? உங்களுக்கு மைக்கு முன்னாடி நீங்க வந்து மணிக்கணக்குல பேச வேண்டியது இல்ல. விமான நிலையத்துல பத்திரிகையாளர் கேக்குறாங்க, இங்க நீங்க ரிகர்சல் எடுக்க வேண்டிய அவசியமும் இல்ல, யாரும் எழுதி தர வேண்டிய அவசியம் இல்ல, நீங்க மணிக்கணக்குல பேச வேண்டியது இல்ல. ஒரே வார்த்தை, என்ன பார்க்க வந்தா என் மக்கள், என் சொந்தம் உயிரிழந்துட்டு எனக்கு பேச்சு வரல, என்னால அத கன்சோல் பண்ண முடியல, இவ்வளவுதான் சொல்லிட்டு பக்கமும் பேசுங்கிற அவசியம் யாருங்க எதிர்பார்க்க போறல. உங்க நீங்க இப்ப இதுலதான் நம்ம வந்து சீமானவர்களை வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு.
எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் சீமான் அவர்களுக்கு அந்த கூட்டத்திற்கு மேடையில ஏறுவதற்கு முன்பு வரைக்கும் தெரியாது. 2-3 பேர் சொல்றாங்க இந்த மாதிரி ஒருத்தவங்க 2 பேர் இறந்துட்டாங்கன்னு கேள்விப்படுறோம். வர செய்திகளை பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்குங்கிறது அண்ணன் பாக்கியா போன்றவர்களும், அண்ணன் சாட்டை துரைமுருகன் போன்றவர்களும், மாமா தேவா போன்றவர்களும் பேசிக்கிறாங்க, உமான் மாமா போன்றவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதை வைத்து சீமான் அவர்கள் மாண்புமிக்க ஒரு அரசியல் தலைவர் என்பதை மேடையில காமிச்சிட்டாருன்னு தான் சொல்லணும். இதை வச்சு நாங்க ஸ்கோர் பண்றோம்லாம் நினைக்காதீங்க. தமிழ் தேசியம் என்றாலே அறம், அதுல ஒன்று மனிதநேய பண்பு, மக்கள் பண்பு அப்படிங்கிறதைத்தான் சீமான் அவர்கள் எந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனுமே இல்லாம ஸ்பான்டேனியஸா அங்க நடந்திருக்கிறார் அப்படிங்கிறது எங்களை போன்றவர்களுக்கு புரிந்தது. ஐ திங்க் பிகாஸ் ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்ல, அவர் நினைச்சா ஒருத்தவங்க 2 பேர் இறந்துருக்காங்கன்னு சொல்லி கேள்விப்படும் போது இந்த மாதிரி அங்கேயே ஒரு அட்வைஸ பண்ணிருக்கலாம் மேடையில. அது எதுவுமே பண்ணாம இது ஒரு சீரியஸான சப்ஜெக்டா இருக்கு அப்படிங்கறத உணர்ந்து அவர் அனுதாபத்தையும் ஆறுதலையும் அந்த மேடையில தெரிவிச்சு ஆரம்பிக்கிறார். அதே போன்றுதான்க்கா அந்த கூட்டம் முடிஞ்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் சீமான் அவர்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனும் முழுசா தெரியப்படல. ஏன்னா நேரடியா கூட்டம் முடிச்சு மேடையில இருந்து கீழே இறங்கி காருக்கு போறாரு, வாகனத்துக்கு போறாரு, உடனே மயக்க நீட்டாங்க. அப்போ அவர் நினைச்சிருந்தாலும் ஏதாவது ஒரு விமர்சனத்தை கட்டாயம் வச்சிருக்கலாம். உண்மையாகவே பெட்டி வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இவர்களுக்கு இதை கட்டாயமாக நம்ம உணர்த்த வேண்டிய அவசியம் இருக்கு, புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு. அவர் ஏதாவது ஒண்ணு சொல்லிருக்கலாம், விமர்சனத்தை முன்வைத்திருக்கலாம், குளிர்காய ஆரம்பிச்சிருக்கலாம். இப்ப பல அரசியல் கட்சிகள் பண்ற மாதிரி ஆளுங்கட்சியும் இபிஎஸும் பண்ற மாதிரி. இந்த இன்னொன்னு கேக்குறேன், எல்லாரும் கேக்குறாங்களே கள்ளக்குறிச்சிக்கு போனீங்களான்னு. கொழுப்படுத்து செத்தவங்களுக்கு அவர் போக வேண்டிய அவசியம் இல்ல. 10 லட்சம் கொடுத்ததே தெண்டோன்னு சொல்றோம். அண்ணன் சீமான் அவர்களும் அதான் சொல்றாங்க, கொழுப்பு பிடிச்சி செத்தவருக்கு எதுக்கு 10 லட்சம் அப்படின்னு தான் கேக்குறாங்க. அந்த குடும்பத்துக்கு பிள்ளைகளுக்கு கல்வி உதவி வேணா பண்ணலாம், மற்றபடி கொழுப்படுத்து செத்தவங்களுக்கு முதல்வர் போய் நிக்கணும்னு அவசியம் இல்ல. ஆனா வான்வழி சகாசத்துல 5 பேர் இருந்தாங்களே, அவங்க வீட்டுக்கு அன்பில் மகேஷ் பொய்மொழி ஒருத்தர் இருக்காரு இல்லையா, அப்ப போய் அழுதாரா? இதே செந்தில் பாலாஜி இப்படியே நின்னாரா? 10 ரூபா பாலாஜி இன்னைக்கு அவ்வளவு ஆடு நனையுதேன்னு ஓநாய்கள் அலறது கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. அப்போ இப்ப விஜய் தான் இதுக்கு பொறுப்பேற்கணும், உண்மைதான். ஆனா அதே ஆளுங்கட்சி திமுக அதை பிடிச்சுக்கிட்டு விஜயை காழ்ப்புணர்ச்சியோட கைது செய்யணும்னா வான்வழி சகாசத்துல 5 பேர் இறந்ததுக்கு முதல்வரை கைது செய்யணும். அப்போ ஏன்னா அவர் தான் முழு பொறுப்பு அதுக்கு. அதுல மட்டுமா, அதை போன்று எத்தனையோ பொது இடங்கள்ல இந்த மாதிரியான சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுனாலையும் இல்ல பொதுவெளியில இவங்க கிரௌட ஒழுங்கா கண்ட்ரோல் பண்ணாத காரணத்தினாலும் இறந்தவர்கள் எல்லாம் இருக்கத்தான் செய்யறாங்க. இல்ல நம்ம சகோதரன் விஜய் அவர்களுக்கு சொல்வது ஒண்ணுதான், fault confessed is half redressed அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதாவது ஒப்புக்கொள்ளப்பட்ட குற்றம் பாதி பரிகாரத்துக்கு சமம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரிதான். அதனால குறைந்தபட்சம் அவர் அந்த நியூஸ் மீடியா சேனலை பார்த்து அவருடைய வருத்தத்தை தெரிஞ்சுக்கலாம். அப்ப கூட அவர் ஹாப்பியா செல்போன்ல எல்லாரோடையும் போட்டோ எடுத்துட்டு தான் போறாரு. அதை நம்மளால பார்க்க முடியாது. அதெல்லாம் பார்க்கும்போது செம கோவம் வந்தது எல்லாருக்குமே. இன்னும் சொல்ல போனால் இங்கேருந்து வர்றதுக்கு 5 மணி நேரம் எடுக்கிறீங்க நீங்க வேணும்னே அப்படின்னா, போகும்போது 5 நிமிஷத்துல உங்களால வீடு சேர்ந்து முடிஞ்சதுல, நீலாங்கரைக்கு போக முடிஞ்சதுல, பனையூருக்கு போக முடிஞ்சதுல. அப்போ எது ஒன்றுமே சாத்தியமெல்லாம் இல்லாமலாம் இல்ல, உங்களுக்கு அந்த ஆப்ஷன் நீங்க அதை விரும்புறீங்க. அதுதான் இங்க குறிப்பாக குற்றமாக பார்க்கப்படுது. இதுல உங்க ஆங்கிள் இருந்து பாக்கணும்னா இப்போதைக்கு நீங்க குழப்பத்துல இருக்கீங்க அப்படிங்கறதுலாம் ஓகே தான். ஆனால் ஒரு காமன் சென்ஸ்ன்னு இருக்குல்ல, ஒரு சராசரியான இயங்கக்கூடிய மனநிலைன்னு இருக்குல்ல, 1க்கு 3 பேர் இருக்கீங்க, ஸ்ட்ராட்டஜிக்கலா ஒர்க் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஸ்ட்ராட்டஜிக்கலா திங்க் பண்ணக்கூடாது. கொஞ்சம் மனசாட்சியும் மனிதாபிமன்பத்தோடதையும் சேர்ந்து பார்க்கணும் அப்படிங்கறதுதான் என்னுடைய பார்வை. இன்னொன்னு சொல்ல போனாக்கா, மனசாட்சி உள்ள மக்களாட்சி அப்படிங்கறத 100க்கு 1 தடவை ஒவ்வொரு கூட்டத்திலயும் சகோதரர் விஜய் அவர்கள் அவருக்கே அது இல்ல. அப்படி அந்த மனசாட்சி எங்க போச்சு? 40 பேர் இறந்திருக்கிறாங்கிறது டெஃபினெட்லி நாட் அ ஜோக் இன் இந்தியன் ஹிஸ்டரி. அதுவும் ஒரு பொலிட்டிக்கல் இவெண்ட்ல அப்படிங்கிறது தான் குறிப்பிடத்தக்க ஒரு ஏதோ உதவி செய்யற மாதிரி தண்ணியை தூக்கி போடுறாரு. அதோட பின்விளைவுகளை பத்தி அவர் யோசிக்கவே இல்லை. ஏன்னா அதுக்கு குதிக்கிறவன் இன்னொருத்தனை மிதிப்பான். இன்னொன்னு ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்னு சொல்லுவோம். எங்கேயோ ஒரு இடத்துல லைட்டா வீசக்கூடிய காற்றுனால ஒரு பெரிய பூகம்பமே வெடிக்கக்கூடிய வாய்ப்பு ஒரு இடத்துல இருக்கு. இது மாதிரி அப்போ ஒரு இடத்துல லைட்டா ஸ்லிப் ஆக ஒருவனால
ஏதோ ஒரு எழும்ப பெரிய முடியாது அந்த கூட்டத்துல. பெரிய ஒரு அசம்பாவிதமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத உணர தவறிய ரொம்ப ரொம்ப சயின்டிபிக்கலான புவர் மேனேஜ்மெண்ட் அப்ரோச் அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. குறை சொல்லிட்டு இருக்கோம் உட்கார்ந்து அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. இதை நாம ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை வந்து நீங்க செய்ய தவறிட்டீங்களேங்கிற மனக்குமுறல் இருக்கு, ஒரு ஆதங்கம் இருக்கு. ஒரு சிறிய பெரிய கூட்டங்களையே நாம் தமிழர் கட்சி எவ்வளவு கேர்ஃபுல்லா வந்து கவனமா வந்து அரங்கேற்றுறோம், ஒருங்கிணைக்கிறோம்ங்கிறது. அதை தாண்டி சில தவறுகள் நடப்பதுங்கிறது இட்ஸ் ஓகே, ஃபைன், ஓகே. ஆனால் இது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்ல. 8 மணிக்கு வரோம்னு சொல்லிட்டு ஸ்பாட்டுக்கு வரேன்னு சொன்ன நீங்க 8:45 தான் சென்னையில இருந்து தண்ணி ஏற்பாடு செஞ்சிருக்கீங்களா? நீங்க உணவு வழங்க ஏற்பாடு செஞ்சிருந்தீங்களா? எதுவுமே செய்யல. வந்து நின்னவங்க இடத்த விட்டு நகராம அப்படியே நின்னு செத்து போய் நின்று இருக்காங்க. இல்ல உணவெல்லாம் ஏற்பாடு பண்றாங்க, பட் அவ்வளவு பெரிய அந்த இடத்துல எப்படி போவாங்க? போக முடியாது, பாக்கணும் நிக்கிறாங்களே, இடம் பேருமே. அப்புறம் அப்படியாக இவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நிறைய பிழைகள் இருக்கிறத நம்மளால பார்க்க முடிஞ்சது. நெக்ஸ்ட் பாயிண்ட், அடுத்த புள்ளி என்ன அப்படின்னா, அரசனுடைய நிர்வாக தோல்வி இருக்குமா அப்படிங்கிறது ஒரு புள்ளி. இதுல நான் ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். இப்ப கல்லூரிக்குள்ள ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்குதுன்னா போலீஸ் டக்குன்னு கண்ட்ரோல் எடுக்காது. ஏன்னா என்ன வேணாலும் எக்ஸ்ட்ரீமிசம் மாறும் அப்படிங்கறத அவர்கள் நினைப்பார்கள். அதனால ரொம்ப சீரியஸா தான், காஷியஸா தான் ஒர்க் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு கூட்டமாகத்தான் இதை அணுகி இருக்கிறார்கள். ஆனா ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆல்ரெடி அரசு வந்து கொடுத்திருக்கு, காவல்துறை வந்து கொடுத்திருக்கு. இந்த மாதிரி நேரத்துல வந்துடணும், இந்த மாதிரி நேரத்துல முடிச்சிடணும், இந்த மாதிரி கூட்டத்துக்கு மேல ஆட்கள் வரக்கூடாது. 10,000 பேர் தான் வருவாங்கன்னு சொல்லி இருந்திருக்கீங்க உங்களோட லெட்டர்ல. ஆனா கொஞ்சம் அவரோட லெட்டர்ல பாக்கும்போது ஜாஸ்தியா தான் எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் மின்சாரத்தை வந்து துண்டிக்கணும், இந்த மாதிரி பல விஷயங்கள். ரூல்ஸ் கொடுத்தது ஒண்ணு, ஆனால் அதை கடைபிடித்தார்களா தாவேகாவினர் அப்படிங்கிறது இன்னொன்னு. வேற எப்படி இதை வந்து மின்சாரத்தை அணைச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க. மின்சாரம் மட்டும் அணைக்கலன்னா அத்தனை கூட்டமும் ஷாக் அடிச்சே இறந்து போயிருக்கணும். ஏன்னா எல்லாம் மின்சார ஒயர்ல தான் தொங்குது. அந்த ஜெனரேட்டர் இதுக்கு மேல போய் ஏறுது, கூரையை பிச்சுக்கிட்டு எல்லாம் மேல போறாங்க. இவ்வளவு கம்பி ஒயர் போகும்போது மின்சாரம் மட்டும் இருந்திருந்தா இந்த பலி 40ங்கிறது கம்மியாகி அந்த ஒரு ஆளுக்கு ஷாக் அடிச்சா அது எப்படி எல்லாருக்கும் பரவும்? யோசிச்சு பாருங்க. யாரையாவது காப்பாற்ற முடியுமா? அதுல மரக்கடையா தேட முடியும்? அப்போ அதோட விகிதாச்சாரமே வேற. அதுல ஒரு வகையில மின்சார துண்டிப்பெல்லாம் நாம குறையெல்லாம் சொல்ல முடியாது. ஆனா இதுல திமுக சதி செஞ்சிருக்குமானா செஞ்சிருக்கும், செய்ய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற. அதாவது நமக்கு ஞாபகம் இருக்கு கோவை கலவரம். அன்னைக்கு வந்து உண்மையாகவே அரசு நினைச்சிருந்தது அப்படின்னா அந்த கலவரத்தை நிறுத்திருக்க முடியும். அது ஒரு இந்துக்கும் இஸ்லாமியர்களுக்கும் ஏற்பட்ட கலவரமோ மோதலோ கிடையாதுங்கிறத அந்த ரூமரை ஸ்டாப் பண்ணிருக்க முடியும். ஆனால் அந்த ரூமரை பெருகி விட்டு வேடிக்கை பார்த்து அப்புறம் இது பண்றது, ஆதாயம் தேடுறது, ஊதி பெருக்கியதற்கு முக்கிய பங்கு வந்து திமுகவை சார்ந்தது. அதனால நமக்கு இதுல என்ன தோணுது அப்படின்னா, ஒருவேளை இதை வந்து நடக்கட்டும்னு காத்திருந்து ரசித்திருப்பார்களோ அப்படிங்கிற ஒரு ஐயத்துக்கு ஏன் நம்ம வரோம் அப்படின்னா விஜய் அவர்கள் 2வது கூட்டம் பேசிக்கிட்டு இருக்கும் போது 2-3 ஆம்புலன்ஸ் போய்கிட்டு இருக்கு. ஏற்கனவே அங்க நிறைய பேர் மயங்கிட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்போ சீரியஸான இன்ஸ்ட்ரக்ஷனை காவல்துறை தரப்பு தாவேகாக்கு சொல்லுச்சான்னு கேட்டா சொல்லுச்சுங்கிறாங்க. அதாவது புசி ஆனந்த் அவர்களுக்கு, பொதுச் செயலாளர் அவர்களுக்கு செய்தி கடத்தப்பட்டதாகவும் அந்த செய்தியை கேட்டும் கேட்காதது போல் இருந்ததாகவும் தகவல் வருது. அப்ப இந்த இடத்துல அரசினுடைய தரப்புல அவர்களுடைய பங்கை செய்திருக்கிறார்கள் அப்படிங்கறத நம்மளால புரிந்து கொள்ள முடியுது. எது இருந்தாலும் மறைமுக ஆட்டம் ஆடி இருப்பாங்களான்னா ரொம்ப ரொம்ப முன்கூட்டியே இவர்கள் இந்த எச்சரிக்கையை வந்து விடுத்திருக்கணும். ரொம்ப சீரியஸான கன்சர்ன் அப்படிங்கறதையும் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்கணும் அப்படிங்கறது எனக்கு ஒரு இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். உளவுத்துறையினுடைய தோல்வி. எனக்கு ஒரு பெரிய சந்தேகம், அண்ணன் கூட்டம் போடும்போதும் சரி, இபிஎஸ்ங்கிற மகா யோக்கியர் இருக்காரு, அவரு கூட்டம் போடும்போது சரி, ஆளும் கட்சியை தவிர்த்து மீதி எந்த கட்சிகள் கூட்டம் போட்டாலும் அந்த பாதையில ஆம்புலன்ஸ் வரதோட சூட்சமும் அந்த மந்திரம் தான் என்ன? இல்ல இப்ப இந்த ஆம்புலன்ஸ் எல்லாம் அவங்க நிப்பாட்டி வச்சிருந்த ஆம்புலன்ஸ். அதான் சொல்றாரு, பாருங்க ஆம்புலன்ஸ்ல நம்ம கொடி இருக்கு,
அப்படின்னு சிரிக்கிறாரு. அவருக்கு அந்த 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 ஆழம் seriousness ஏ தெரியல. அந்த கிரேவிட்டி ஆஃப் த இஷ்யூவே தெரியல. அதுலயும் தற்பெருமை தான் பீத்திக்கிறாரு. அப்ப அவருக்கு ஒழுங்கா செய்தியே கடத்தப்படலைங்கிறது தான் ஒரு சீரியஸான ஒரு விஷயம் நான் பாக்குறேன். அப்ப கடத்திட்டா மட்டும் அவர் சீரியஸா எடுத்திருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? அதான் பொதுச் செயலாளர் சீரியஸா எடுக்கலையே இத. ஆக இதை வந்து ரொம்ப ரொம்ப முன்கூட்டி அரசு தரப்புல இருந்து ஒரு சீரியஸான இஷ்யூ, ஒரு ரொம்ப ரொம்ப எச்சரிக்கை விடுக்க வேண்டிய ஒரு இஷ்யூங்கிறத வேணும்னே வந்து அரசும் வந்து சைலண்டா சாஃப்டா சொல்லி முடிச்சிருச்சோ. இதுல வந்து இத வந்து இந்த கூட்டம் இந்த நிகழ்வை சாதகமா பயன்படுத்தி ஆளும் கட்சி விளையாண்டுருக்குமானா என்னால கண்டிப்பா வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல முடியும். நீங்க ஏன்னா நடந்த சம்பவங்கள், நீங்க இப்ப இது சொன்னீங்களா ஜல்லிக்கட்டு, யோசிச்சு பாருங்க. சுமூகமா முடிகிற நேரத்துல உங்களெல்லாம் சும்மா முடிச்சு விட்டுருவோமா, இனிமே இப்படி ஒரு போராட்டம் பண்ணிருவீங்க அப்படின்னு போலீஸே போய் ஆட்டோவை கொளுத்தி கலவரத்தை தூண்டினது உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு அந்த போலீஸ் தண்டிக்கப்பட்டாங்களா? அதுக்கு காரணமானவங்க தண்டிக்கப்பட்டாங்களா? கிடையாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழ்வெண்மணி எல்லாமே மக்கள் ஒரு கூட்டமா சேர்ந்து ஒரு போராட்டம் போறாங்கன்னா அதுல காவல்துறை ஒரு கலவரம் பண்ணி அதுல ஒரு பலியாகும். அடுத்தது கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதி வழக்குல நேரில் பார்த்துக்கிட்டு இருக்கேன், போலீஸ் தான் முதல்ல கூட்டத்தை அதாவது அமைதியா ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்க மக்கள்கிட்ட முதல்ல கல்லை தூக்கி எறிஞ்சு கலவரத்தமா மாத்துனது இந்த போலீஸ் தான், கொடுக்கப்பட்ட அஜெண்டா. அதே மாதிரி ஒண்ணு இது துப்பாக்கி ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு, ஆளுங்கட்சியை எதிர்த்து அவங்க வர்றாங்க, ஆர்ப்பாட்டம் அமைதியான முறையில பண்றாங்க, 13 பேரை சுட்டு. வணக்கம்.